எங்கள் தோணி இன்றைக்கி கிளம்பிடும். அதனால் நாங்கள் இன்றைக்கி கறிக்கு மீன் எடுக்கலாம் வந்தோம். மங்களூருக்கு வந்திருக்கோம். மங்களூர் ஹார்பர். இது மீனில் பாருங்கள், இறாலு, சுறா, கடைசியில் வரி இறாலு எல்லாமே விதமாக அப்படியே கீழே பாய் விரிச்சு வளர்த்து வச்சுருக்காங்க. நம்ம கொண்டு வந்த காசுக்கு எந்த மீன் அமைந்திரல. வெள்ளை இறால்லாம் நல்ல ரேட்டாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வெள்ளை இறால். பார்ப்போம் என்ன மீன் அமைதுன்னு பார்ப்போம். எந்த மீன் அந்த சீலா முறை எப்படியும் சீலா 5-6 கிலோ இருக்கும். நம்மளுக்கு குழம்புக்குள்ளே மீன் சின்ன மீன் தேவைப்படும். அதை வாங்கி இவ்வளோ கொடுத்துக்கலாம் அழைக்கணும். இந்த மீன் பேர் கலவா, தாவு கலவா. ஒவ்வொரு மீனும் மேலே புது மீனாக இருக்குது. அவ்வளோ சீலா, குரங்கு. இந்த மீனை பார்த்திங்களா, இதுதான் வரிசலான்னு சொல்லுவாங்க. அரிசலா, கடைசீலா, இதுதான் பண்டாரி, உழுவை, ஐலஸ். இது நம்ம ஊர் பஸ்ஸில் சொல்கிற மீன், நான் சொல்கிற மீன். அவங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மீனும் வேறு மாதிரி இருக்கும். நண்டு இதெல்லாம் நம்மளுக்கு அமையாது. நமக்கு அடுத்தது கருவாவல், வெள்ளவாவல் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் மஞ்சளுக்கு வெள்ளவாவல், சிரா அவ்வளோ இதாக இந்த மீன் மார்க்கெட்டு மாரி அவ்வளோ பாய் வச்சு இந்த ஊரில் அவ்வளோ விற்காங்க. நம்மளுக்கு கனவா தான் தேவைப்படும். நம்ம கனவா நாள் இன்றைக்கி சுக்கா வைக்கலான்னு இருக்கோம். அதனால் கனவா தான் தேடி அலைகிறோம். இந்த நம்மளுக்கு வந்து கறி தான் கனவா கிலோ 300 சொல்லுவாங்க. நம்மள்கிட்ட இருக்க காசு 500 இருக்குது. அதில் நம்மளுக்கு கனவா செட் ஆகும். அதனால் கனவா 1 கிலோ வாங்கிட்டு போக வேண்டியதான். பாருங்கள் லாஞ்சிகள்லாம் எப்படி இருக்குது.